இன்றிலிருந்து நான் தொழுது விடுவேன், இந்த ரமதானில் நான் தொழுது விடுவேன் அப்படின்னு எண்ணம் வச்சவர்கள் இன்னைக்கு கபரில் தான் இருக்கிறார்கள். எத்தனையோ மக்களுடைய ஆசை இருந்தது, நான் அல்லாஹ்வின் பக்கம் வருவேன், ஆனால் வர முடியல. அவர்களுடைய சூழ்நிலை, அவர்களுடைய நண்பர்கள் கெட்ட நண்பராக, கெட்ட ஒரு மாணவராக, ஒரு சொசைட்டியாக இருந்தது. நல்ல பக்கம் நல்ல வழியில் வர முயற்சி எடுத்தார்கள், முடியல. அதே நிலைமையில் அவர்களுக்கு அதை பெற்றோர்களே, பெரியோர்களே, நம்மளுடைய மரணம் என்பது நம்மை நெருங்கிவிட்டது. இப்பவே எத்தனை மலர்கள் மௌத்து நமக்காக காத்துட்டு இருப்பாங்க தெரியாது. இதே மஜ்லிஸ்ல கூட நமக்கு மௌத்து வரலாம். அப்போ ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய ஒரு உள்ளத்தில் அந்த மௌத்துடைய பயம் வந்து விட்டது என்று சொன்னார். மௌத்தை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் அவனுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் அவன் எப்போதும் ஒரு பிளானிங் வச்சிருப்பான். மௌத்துன்னு அப்படின்னு பிளானிங் வச்சிருப்பான். இன்னைக்கு நான் உமராவுக்கு போறேன், எப்போ வரேன்னு எனக்கு தெரியாது, அதனால என்ன நினைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போடுவார். ஒரு பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறாரு, ஆனா சாப்பிட்டுட்டு உடனே போறாரு. சாப்பிட்டு விருந்தாளி யாரு சாப்பிட்டு உடனே போகும்போது செஞ்சு பார்த்துக்கோங்க, எதுவும் தவறு இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்? ஏன்னா அவருக்கு தெரியாது எப்போ மரணம் வரும். அப்ப நாம் பழகும் பொழுதே நம்மளுடைய உள்ளத்தில், நம்மளுடைய பழக்கத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா மௌத்தோடைய சிந்தனையோடு இருக்கணும். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாலும் தெரியுமா? மௌத்துனா வந்துச்சுன்னா என்ன ஆகும், இங்க எனக்கு எப்படியோ சொல்லத்தான் கிடைக்கும் போது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தார். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அப்படி இருந்தால் அவர்கள் மௌத்தை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள், வெறும் வாய் பேச்சுதான். அப்ப அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மாதிரிதான் நம்ம மாறிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப நாமதான், நம்மளுடைய நாம தான் சொல்லுது மௌத்து இருக்குது அப்படின்னு, ஆனா நம்மளுடைய செயல் மௌத்து இல்லைன்னு சொல்லிதான் காட்டுது. இப்ப நம்மளுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதம், ரமதானுடைய கடைசி முடிவு வரை நாம் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் மரணத்தை நெருங்கும் போதெல்லாம் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை சொன்னார்கள். சஹாபாக்களிடம் சில உபதேசங்கள் சொன்னார்கள். மரண படுக்கையிலிருந்து பல உபதேசங்களை சொன்னார்கள். பெண்களை நல்ல முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், என்னுடைய கபரை ஒரு வணக்க விடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபரை அப்படிதான் ஆக்கிக் கொண்டார்கள். லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை ஒரு வணக்க விடமாக, ஒரு திருவிழாவாக கொண்டாடாதீர்கள். மரணத்தை நெருங்கும் போதெல்லாம் மரணத்துடைய உபதேசங்கள், அன்னை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள்.